Hi friends, welcome back to my channel Modern Tamilichi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த vlog ஒரு கேஷுவலான ரொட்டீன் vlog தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஹோம் டூர் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே எடுத்த ஒரு லாங் வீடியோ தான். எல்லாருமே ஹோம் டூர் வீடியோ போடுங்கன்னு கேட்டுட்டே இருந்ததுனால மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அது. ஸோ அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு சாட்டர்டே நைட் போல் குட்டீஸ் 2 பேரையும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி இந்த கிச்சனில் ஓப்பன் ஷெல்ஃப் லைனர் போட்டு நான் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பேன். பட் அதில் 2 ஷெல்ஃப்க்கு மட்டும் அந்த ஷெல்ஃப் லைனர் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாமே அடுக்கி வச்சுருந்தேன். இப்போ அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஷெல்ஃப் லைனர் வந்து போட்டுற போகிறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த அந்த ஷெல்ஃப் லைனர் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினது. பட் இப்போ ஆன்லைனில் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் யதார்த்தமாக டிமார்ட் போகிறப்போ அங்கேயே இருந்துச்சு, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். மற்ற ஷெல்ஃப் எல்லாமே நீட்டாக தான் இருக்குது. அதனால ஃபஸ்ட்டு இந்த ஷெல்ஃப் மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணுறேன். எப்படிக்கா கிச்சனில் எறும்பு இல்லாமல் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. குட்டீஸ் இருக்கிற வீட்டில் எறும்பு வந்து அடிக்கடி வரதான் செய்யும். நார்மல் வாட்டரில் லெமன் பேக்கிங் சோடா 2 சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த துடைக்கிற கிச்சன் வைப்பர் வச்சு நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா அந்த எறும்பு பாய்ச்சை இதெல்லாம் வராமல் இருக்கும். நான் 2 கிச்சன் ஷெல்ஃப் ரோல் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். 2 வாங்கியிருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்தது, அதை வந்து வேறு எதுக்காவது போட்டுக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இந்த ஷெல்ஃப் லைனர் வந்து அந்த ஷெல்ஃப் மேலே வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கிளாஸ் கண்டெய்னர் எல்லாமே கிராசரி அப்பப்போ தீர நான் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருவேன். ஸோ இப்போ வந்து லைட்டாக அந்த கிளாத் வச்சே நல்லா வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடலாம். எப்போவுமே கிச்சன் நீட்டாக வச்சுக்கிறதுக்கு டெய்லியுமே ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்ம சமைக்கும் போதே தெரியும் ஏதாவது கிராசரி கண்டெய்னரில் பொருள் தீந்துரும். ஸோ அந்த டைம்லேயே வந்து பாத்திரம் கழுவும் போது சேர்த்து கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னாலே போதும். அதே மாதிரி அப்பப்போ கீழே சிந்துறது வைக்கிறது எல்லாத்தையுமே வந்து தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னாலே அந்த கிச்சன் எப்போவுமே நீட்டாகவே இருக்கும். டீப் க்ளீன், இந்த பொங்கல் டைமில் டீப் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணும்போது வேலை ஈஸியாக இருக்கும். சொல்லப்போனால் டீப் க்ளீன் அப்படிங்கிறதுக்கு வேலையே இருக்காது. நான் எப்போவுமே இதை தான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த கிளாஸ் கண்டெய்னரோட லிங்க்லாம் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் லாங் வீடியோ எல்லா டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து வச்சுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். லிங்க் இல்லாதது எல்லாமே டேரெக்டாக ஷாப்பில் வாங்கினதாக இருக்கும். இந்த ஸ்கொயர் டைப்பில் இருக்கிற கிளாஸ்லாம் வந்து டிமார்ட்லேயே அவைலபிளாக இருக்கும், அங்கே வாங்கிக்கலாம். எம்டியாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா ரீஃபில் பண்ணி எடுத்து வைக்கணும். ஃபஸ்ட்டு ஷெல்ஃப் எல்லாத்துலேயும் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு. அடுத்ததாக இப்போ செகண்ட் ஷெல்ஃபில் இருக்கிற எல்லா கண்டெய்னரையும் எடுத்துகிட்டு நல்லா நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிடுறேன். இவ்வளோ கண்டெய்னராக வச்சுருக்கீங்க, கிராசரி ஐட்டம் இவ்வளவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்படி என்ன சமைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மசாலா வகையே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கணக்காச்சு. மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் வரமிளகாத்தூள், மல்லித்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெப்பர், சீரகம், இதுவே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நட்ஸு, பயறு வகைகள், பருப்பு வகைகள், அது எல்லாமே போட்டு வைக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அது போக கிட்ஸுக்கு தேவைப்படுற அந்த பவுட்ரு வகைகள், சத்து மாவு, அது இதுன்ட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ காமனாக தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே சேர்த்து ஒரு மசாலாவாக நிறைய பேர் அரைச்சி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அரைச்சி வைக்கும்போது தனியாக ஏதாவது ஒரு ரெசிபி நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரே குழம்பு மசாலா போட்டு வச்சோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகாது. ஸோ ஒரு ஏரியாவுக்கும் ஒரு ஆத்தென்டிக் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரெசிபிஸ் தனித்தனியாக ட்ரை பண்ணும்போது தான் அந்த ஆத்தென்டிக் கரெக்டாக வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மசாலாஸ் எல்லாமே செப்பரேட்டாகவே தனித்தனியாக நான் பிரித்து வச்சுருக்கேன். அது எல்லாமே இந்த ஸ்டெப் ஆர்கனைசரில் தான் எல்லாத்தையும் வச்சுருக்கேன். இதில் வந்து பெருங்காயம், பேக்கிங் சோடா, அப்புறம் பவுடர் சுகர், காஃபி, அது எல்லாமே கூட அந்த ஸ்டெப் ஆர்கனைசர்லேயே அடங்கிடும். அதுக்கப்புறமா இதில் வந்து அரிசி மாவு, மிளகா வத்தல், பருப்பு, பயறு, மீல் மேக்கர் எல்லாமே வச்சுருக்கேன். இந்த பவுட்ரு வெரைட்டிலாம் நமக்கு மோஸ்ட்லி என்னதுன்னு கொஞ்சம் நாளில் மறந்துடும். அதனால் இந்த மசாலா பவுட்ரு மட்டும் நான் ரைட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ தான் யாராவது அக்காவோ தங்கச்சி அம்மா யாராவது வராங்கன்னா குக் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதில் ஒரு மணி பிளான்ட்டும் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் 2 ஷெல்ஃப்லேயும் இருக்குது.
இனி டே வந்து அடுத்த நாள் கேஷுவலாக அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. சண்டே மார்னிங் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாது. இந்த சண்டே அன்னைக்கு நமக்கு நான்வெஜ்லாம் சாப்பிடலைன்னா அவருக்கு வந்து அன்னைக்கு சண்டே மாதிரியே இருக்காது. எனக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மட்டன், சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மட்டன் பிரியாணி வந்து என்னோட ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதோட ரெசிபி வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணி சொல்லி கேட்டிருந்தீங்க. அது வந்து நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணிடுறேன். இன்னொன்று இந்த கத்திரிக்காய் பிரியாணிக்கு வைக்கிற கத்திரிக்காய் ரெசிப்பியும் கேட்டிருந்தீங்க. இன்னொரு நாள் கண்டிப்பாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் இடையிலே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். எப்போவுமே பிரியாணிக்கு தேவைப்படுற எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் எடுத்து வச்சுட்டு பொறுமையாக பண்ணோம் அப்படின்னாலே பிரியாணி வந்து டேஸ்ட்டு சூப்பராக வரும். அதுக்கு ஃபஸ்ட்டு மட்டனை நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். புல்லட் மிக்ஸி ஜாரோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் திரும்ப திரும்ப இந்த கமெண்ட் வருது. ஸோ இப்போ இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். மிக்ஸி அளவுக்கு அரைச்சி கொடுக்காது. ஸோ இது வந்து வோல்டேஜ் கம்மி தான். இதோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். மிக்ஸி சவுண்டு கேட்கும் போதே தெரியும் மிக்ஸி வந்து ஆனில் தான் இருக்குது. பட் வந்து அரைப்படவே இல்லை பாருங்கள். ஏன்னா இதில் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நம்ம அரைச்சா மட்டும்தான் அரைப்படுது. அப்படி இல்லைன்னா இப்போ ட்ரையாக பெப்பர் பவுடர் அரைக்கிறோம், சீரக பவுடர் அரைக்கிறோம் அப்படின்னா அது வேணால் அரைச்சி கொடுக்குது. மற்றபடி இந்த சமையலுக்கு தேவைப்படுறத அரைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைப்பாக தான் இருக்குது. அதுவுமே ரொம்ப நேரம் அரைக்கிற மாதிரி இருக்குது. நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பேஸ்ட்டு நல்லா அரைச்சி கொடுக்குது. ஏன்னா மோட்டர் வந்து 250 வாட்ஸ் தான். ஸோ அதனால் வந்து கம்மியாக இதோட கெப்பாசிட்டிக்கு தான் அரைக்குது. ஸோ நீங்கள் வாங்குறீங்களா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு வாங்கிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஷார்ட்ஸ் வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ரெகுலராக ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் இதையே சொல்லிட்டு இருந்தேன்னா அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இதில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. சீரகம், வெந்தயம், அப்புறம் வந்து பட்டை ஒன்று, அதை வந்து நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் காலையில் அப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் ½ அன் ஹவர் கழித்து நீங்கள் குடிச்சிக்கலாம். நான் இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் சரியானதுக்கப்புறமா எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து சும்மா இந்த தண்ணி மட்டும்தான் குடிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி மட்டன் பிரியாணி சீரக சம்பா குருணை ரைஸில் தான் பண்ண போகிறேன். இது இன்னும் வந்து நார்மல் ரைஸை விட சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 65 மசாலா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எப்போவுமே சண்டே அப்படின்னாலே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் குக் பண்ணுவோம். ஸோ பேசிக்கிட்டே சமைக்கிறது அது ஒரு கலை, நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு இப்போ தாளித்து வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். பட்டை, ஏலக்காய் ரெண்டுமே சேம் லெவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. கிராம்பு மட்டும் கொஞ்சம் ஒரு 2 பீஸ் வந்து கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டு பச்சை மிளகாய், வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி இருக்கணும். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முருகலாக வெந்து வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வந்தால் தான் பிரியாணியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு வந்து வதங்கி வந்திருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி, புதினா ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இதுவுமே ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நீல வாக்கில் கட் பண்ணணும். நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்குறதுக்கு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எடுத்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வெந்து வந்துடும். தக்காளி இருக்கிற தடமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையுமே வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரியாணி மசாலா சேர்க்கணுன்ற அவசியம் கூட இருக்காது. ஏன்னா வெங்காயம், தக்காளி நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் மட்டன் நல்லா வெந்துருச்சு. திருஷன் குட்டிக்கு சூப்பு தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாம் மட்டனுக்கு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா பிரிஞ்சு ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு வதங்கி. இதில் வந்து தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மட்டன் சேர்த்துக்கலாம். நான் வாங்கியிருக்க மட்டன் பார்த்திங்கன்னா 2 விசில்லே நல்லா வெந்துடும். ஸோ உங்கள் மட்டன் எந்த அளவுக்கு வேகுமோ அந்தளவுக்கு வந்து ஒரு 80% வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மட்டன் சூப் சேர்த்துக்கலாம். நார்மலாக சீரக சம்பா ரைஸ்க்கு 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்ப்போம். அதே மாதிரி தான் இந்த குருணைக்கும் 1 டம்ளர் ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்தா நல்லாயிருக்கும். நான் மட்டன் தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரிசி வந்து கழுவி தான் வந்து ஊற வச்சுருப்போம். கழுவி அந்த தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியவே வந்து அளந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா சீரக சம்பா ரைஸில் இருக்கிற அந்த ஸ்மெல் வந்து பிரியாணியோட ஸ்மெல்லுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த தண்ணியவே வந்து அளந்து சேர்த்துக்கோங்க, இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா சேர்த்துக்கணும், அது நல்லாயிருக்கும். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி அரிசி வெளியில் தெரியும்ல, இந்த டைமில் வந்து லைட்டாக சமப்படுத்திட்டு நம்ம தம் கட்டுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர்.
தோசைக்கல்ல அடுப்பில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பிரியாணி பாட்டை மாற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை மேலே வந்து ஒரு வெயிட் வச்சிட்டோம் அப்படின்னா மீடியம், அதாவது லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். 15 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ண உடனே தம் உடச்சிடக்கூடாது. அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் தம் உடச்சிங்க அப்படின்னா நல்ல உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று, நம்ம சீரக சம்பா ரைஸில் பிரியாணி பண்ணுவோம் இல்லையா, நார்மல் ரைஸில். ஸோ அந்த ரைஸில் பண்ணுறதை விட இந்த குருணை ரைஸில் பண்ணும்போது, ஏன்னா அரை அரிசியாக இருக்கிறதுனால அந்த பிரியாணியோட அந்த வாசனை ஸ்மெல்லு எல்லாமே சூப்பராக இறங்கியிருக்கும். உள்ள டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹஸ்பண்ட் வந்து 65க்கு ஊற வச்சுருந்தாங்க இல்லையா, ஸோ அதையும் வந்து ஒரு மணி நேரம் கழித்து ஊற வச்சுட்டு அதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இது கூட தயிர் வெங்காயம் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி லன்ச்சு. ஸோ சண்டே வந்து சீக்கிரமாகவே லன்ச் முடிக்கணும் அப்படின்றதுக்காகவே வெறும் 65 மட்டன் பிரியாணி ரைத்தா மட்டும் வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் இந்த புதினா க்ரோயிங் டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. மார்க்கெட்டில் ஒரு கட்டு வாங்கிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்ததில் கட் பண்ணி இந்த பாட் சும்மா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வச்சது தான். ஸோ இப்போ நல்லா க்ரோ ஆகிட்டுருக்கு. இதுக்கு தண்ணி வந்து காலையிலைக்கும் சாயங்காலத்துக்கும் டெய்லியும் ஊற்றணும். அப்போ தான் நல்லா க்ரோ ஆகும். ஸோ வேணுங்கிறத அப்பப்போ நம்ம கட் பண்ணி மேலால் பாதியாக வந்து கட் பண்ணி மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா அடுத்தடுத்து க்ரோ ஆகிட்ருக்கும். இன்னொரு பேட்ச் வந்து இதில் போட்டிருக்கேன் ஒரு பாட்டில். ஸோ இது எப்படி க்ரோ ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து அந்த நம்ம புதினா வேர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கிற குச்சியை மட்டும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊண்டி வச்சுருங்க. ஸோ டெய்லியும் காலையில் ஈவினிங் தண்ணி மட்டும் தெளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா க்ரோ ஆகி வரும். ஸோ இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். குட்டீஸை வெளியில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இன்றைக்கி சண்டே அதுவுமா ஏதாவது கூட்டிகிட்டு போகலாம், வெளியில் பார்க்குலாம் கூட்டிகிட்டு போயே ரொம்ப நாள் ஆச்சு. கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே எடுத்து வச்சுட்ருக்கேன். த்ரிஷன் குட்டிக்கு ஃபீடிங் பாட்டில் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபீடிங் பாட்டில் எப்படி ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஒன்றும் இல்லை, த்ரிஷன் குட்டிக்கு காலையில் நைட்டு இந்த 2 வேளைக்கு மட்டும்தான் அவனுக்கு ஃபீடிங் பாட்டிலில் கொடுப்பேன். மற்ற டைம் எல்லாமே ஃபுட்டு தான் அவனுக்கு. ஸோ டே டைமில் ஒரு நாள் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான். குழந்தைங்க போர் அடிக்கிற டைம்லலாம் ஃபீடிங் பாட்டில் குடிக்கணும் அப்படின்ற மாதிரி அடிக்ட் ஆயிடுவாங்க போக போக. ஸோ அதுலேருந்து அவங்கள வெளியில் கொண்டு வரது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அவன் அந்த டே டைம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்த உடனே நினச்சி சரி ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்தே வந்து டம்ளரில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதோடு சரி அவன் மறந்துட்டான். ஒன்ஸ் இப்போ பாட்டில் வந்து நம்ம மரக்கடைக்க போகிறோம் அப்படின்னா அந்த பாட்டில் வந்து குழந்தைங்க கண்ணில் படாத மாதிரி எங்கேயாவது ஒளிச்சு வச்சுருங்க. ஸோ போக போக வந்து டம்ளரில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து அவனுக்கு டம்ளரில் இப்போ மட்டும் கொடுக்கல, ஸ்டார்டிங்லேருந்தே தண்ணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஏதாவது ஜூஸ் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, டம்ளரில் கொடுத்து பழகினேன். ஸோ அவனுக்கு பால் வந்து டப்பா மரக்கடிச்சது அவனுக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஸோ டம்ளரில் கொடுத்ததுனால ஈஸியாகவே குடிச்சுக்கிட்டான். திடீர்னு நம்ம சடனாக ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான் பேபிஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து ஒன்று ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து டம்ளர் பழகி இருக்கணும். அதே மாதிரி தான் த்ரிஷனுக்கு வந்து நான் முன்னாடியிலே வந்து டம்ளரில் தான் தண்ணி கொடுப்பேன், டம்ளரில் தான் வந்து அவனுக்கு ஜூஸ் கொடுப்பேன். அந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்க அவன் வந்து அப்படியே அடாப்ட் ஆகிக்கிட்டான் டம்ளருக்கு. இருக்கிற வேலையில் குட்டீஸை வெளியில் கூட்டிகிட்டு போகிறதுக்கே அப்பப்போ மறந்துடுறோம். ஏதாவது ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா மட்டும்தான் கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்களோட மைண்டில் இந்த பார்க்குக்கெலாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப ஒரு ஹாப்பி மொமெண்ட்ஸாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இத்தனை நாளாக கூட்டிகிட்டு போகல, பட் இந்த டைம் கூட்டிகிட்டு போனப்போ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணான். இனிமேல் வந்து 2 வீக்ஸ் அட்லீஸ்ட் 3 வீக்ஸ் ஒன்ஸ் ஆகுது எப்படியாவது அவனை ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். த்ரிஷன் குட்டி பைக்கில் வரும்போதே செம்ம தூக்கம். ஹஸ்பண்ட் கூட தூங்கட்டும் விடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நான் தான் எழுப்பி விடுங்க, அவன் ஏன்னா குட்டீஸ்லாம் விளையாடுறத பார்த்தா அவன் மைண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் வடிவேல் மாதிரி எந்திரான்னு எழுப்பி விட்டாச்சு. நல்லா என்ஜாய் பண்ணான் அவனுமே பார்க்கில். அவங்க அண்ணன் மடியில் உட்காந்து அந்த சர்க்கஸ்லாம் வந்து பண்ணான். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ் 2 பேரும். நாங்களுமே வீட்டில் வேலை அப்புறம் ஹோம் ஒர்க்கு அப்படின்னு டைம் வந்து டைட் ஷெட்யூலாகவே போயிட்டுருக்கு. குழந்தைங்களோட இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த டைம் வந்து நாங்களுமே சேர்ந்து தான் என்ஜாய் பண்ணோம். எப்போவுமே இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா செம க்ரௌடு. சண்டே ஆயிடுச்சு அப்படின்னாலுமே நல்ல க்ரௌடு இருக்கும். அதுலேயும் ஏதோ கோயம்புத்தூர் டே செலிப்ரேட் பண்ணாங்க போல், பயங்கரமாக இருந்துச்சு. நிறைய சாங்லாம் கூட பாடிட்டு நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் குட்டீஸ்க்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. நாங்கள் வந்து ஜஸ்ட்டு அவங்கள விளையாட விட்டுட்டு மட்டும் கூட்டிகிட்டு வந்துட்டோம். த்ரிஷன் குட்டியோட ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கூட பயப்படுவானோ அப்படின்னு நினச்சோம்.
ஃபைனலாக டைம் ஒரு 8 o'clock இருக்கும். அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது சஷு அங்கேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தான் வேணும்ன்ட்டு. நாங்கள் தான் அங்கே வாங்கி கொடுக்காம ஐஸ்கிரீம் பார்லரில் வந்துட்டு ஃபலூடாவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் மட்டும் வாங்கி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு வந்து ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் எந்த வேலையுமே பார்க்கல, குக்கிங் தவிர்த்து குழந்தைங்களுக்காக மட்டும் அன்னைக்கு டே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.